வணக்கம் மக்களை. தொடரும் தமிழக முதல்வரின் அடுத்த அதிரடி. பதவியேற்றதிலிருந்தே பல்வேறு அதிரடி திட்டங்களை அறிவித்து வருகிறார் தமிழக முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள். தனது முதல் கையொப்பமாக 500 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை இலவசம் எனும் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஐஜி தலைமையில் சிங்கப்பெண் எனும் தனிப்படை அமைப்பு உத்தரவிட்டிருந்தார். மேலும் இன்று மேலும் ஒரு அதிரடியாக தமிழகத்தில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளார். இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 4000க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளில் ஏறத்தாழ 717 கடைகள் பள்ளி, கல்லூரி, ஆலயங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ளது தெரிய வந்துள்ளது. அதனால் முதல் படியாக அந்த கடைகள் அனைத்தையும் மூட உத்தரவிட்டு கையொப்பமிட்டுள்ளார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். இது கடந்த திமுக ஆட்சியில் அமைந்த வெறும் கண்துடைப்பு போல் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் விரைவில் மூடப்படும் என்கிறது தமிழக மக்களின் நம்பிக்கையாகும். செய்வாரா விஜய்? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐஜி தலைமையில் உருவாக்கப்பட்டது சிங்கப்பெண் படை. முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்க எனவும் தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தபடியே பெண்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இப்படையை உருவாக்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.